வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேஆர் ஃபுட் சேனல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடலைப்பருப்பில் சுய உணவு பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க. 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அது நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றி நம்ம இப்போ ஒரு 3 விசில் குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வச்சாச்சு. ஒரு 3 விசில் வைக்கலாம். 3 விசில் வந்த பிறகு நம்ம இது பண்ணணும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. விசில் அடங்கினதுமே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு காட்டுவாங்க. இப்போ மிக்ஸி குக்கர் திறக்கலாம். விசில் போயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு இது இருக்குதுன்னுட்டு. கையில் சும்மா டஸ்ட் பண்ண நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ மிக்சியில் போடலாம். இப்போ நம்ம குக்கரில் பருப்பு வேக வச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். மிக்சியில் போடலாம். இப்போது ரொம்ப ஓரளவுக்கு தோசைக்கு ஊற்றுற அளவுக்கு நைஸாலாம் அரைச்சிக்கூடாது. இப்போ நம்ம ஓரளவுக்கு நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு பிறகு அப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜாரில் போட்டாச்சு. நம்ம இப்போ எந்த தண்ணியும் சேர்த்துக்கல. இப்போ தண்ணி சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ மிக்ஸி மூடிட்டு இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸி போட்டாச்சு. மாவு நைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரே வாட்டி சேர்க்கறது வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெல்லம். இப்போ நம்ம அந்த பருப்பு அடித்த தண்ணி செப்பரேட்டாக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ரொம்ப ஊற்றினா திக்னஸ் இருக்காது. ஓகே, இது கூட நம்ம இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்தாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நைஸாக வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸ் ஆச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த ஏலக்காய் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. வாங்க, இப்போ நம்ம மைதா ரெடி பண்ணிக்கணும். நம்ம மைதாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த அளவுக்கு நைஸாக கரைச்சாச்சு மைதாவை. இப்போ நம்ம இந்த பருப்பு நம்ம நைஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அது இது பண்ணிடலாம். வாங்க, பாண்டில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். வாங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வாங்க, இப்போ நம்ம பருப்பை மைதாவில் போட்டு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு போடலாம். வாங்க, இந்த அளவுக்கு வந்துருக்குது. ஸ்மெல்லும் சரியாக வந்துருக்குது. சூப்பராக. வாங்க, நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு. எடுத்தாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, சூப்பராக இருக்குது.
நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.